வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தின்னா இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது உள்ளார இருக்கிற விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். பட் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதால நல்லா கலர் கொடுக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால பாவக்காய் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலா பாவக்காயில் நல்லா ஒட்டும். ஒரு கடாயில் சிப்ஸ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காய் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக குழந்தைங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, அது கசக்கிறதால. ஆனால் இந்த மாதிரி பொரித்து கொடுத்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட பாவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.